ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராக் வித் லட்சுமி அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். தக்காளி நம்ம 1/4 கிலோ எடுத்துருக்கிறோம். இப்போ தக்காளி நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சிருக்கேன். இப்போ நம்ம தக்காளி ரொம்ப சின்னதா கூட கட் பண்ண வேண்டாம். இந்த காம்பு பகுதி நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த சைஸ்ல இருந்தா கூட நம்மளுக்கு போதும். இந்த மாதிரி எல்லா தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ கடுகு வெந்தயம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். வெந்தயம் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறோம். எதுக்காக நம்ம நம்ம வெந்தயம் கம்மியா போட்டிருக்கோம்னு பார்த்தோம்னா, அதிகமா ஈக்குவலா நம்ம போட்டோம்னா, கடுகு ஒரு 1.5 ஸ்பூன், வெந்தயம் 1.5 ஸ்பூன் நம்ம போட்டோம்னா, கசப்பு தன்மை நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அதனால கடுகு கொஞ்சம் அதிகமா, வெந்தயம் கொஞ்சம் கம்மியா போட்டோம்னா, ஈக்குவல் பேலன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ இது நல்லா ப்ரௌனிஷா நம்ம வறுத்துடலாம். கால் கிலோ தக்காளிக்கு நம்ம இந்த அளவு நம்ம கடுகு வெந்தயம் நம்ம எடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஸ்மெல் லைட்டா அந்த நம்ம வெந்தயம் கடுகு ஸ்மெல் வந்தாலே நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி வேகத்துக்காக உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்ப இதை வேக வைக்கும் போது நம்ம மூடி போடக்கூடாது. ஏன் மூடி போடக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, நம்ம மூடி போட்டோம்னா அதுல இருக்க தண்ணி எல்லாமே தக்காளி சாறுல இறங்கிடும். ஸோ தண்ணி படாம நம்ம யூஸ் பண்ணோம்னா தாராளமா 1 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதனால நம்ம மூடி போடாம நம்ம அப்படி சமைக்க போறது. இப்ப தக்காளி இது நல்லா குழஞ்சு வரட்டும். ஒரு 5 கிராம் புளி நம்ம போட்டுக்கலாம். இது கூடவே நல்லா எண்ணெயிலே வதக்கி விடலாம். இப்போ தக்காளி புளி எல்லாமே நம்ம எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜ் வந்தா போதும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம மிக்சியில தான் நம்ம போட்டு எடுக்க போறோம். புளி கொட்டை நாறு இதெல்லாமே இல்லாம போட்டு நல்லா இதுலயே தக்காளியே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சின்ன சானதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில நம்ம போட்டு எடுத்துக்கலாம். தக்காளி ஊறுகாய்க்கு நம்ம இப்ப தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு தட்டி வச்சிருக்கோம். இந்த பூண்டையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விடணும். இந்த பூண்டு ஃப்ளேவர் நல்லா போற வரைக்குமே நல்லா வதக்கி விடலாம். பூண்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. தண்ணி எல்லாம் எதுவுமே இல்லாம கருவேப்பிலை கூட நல்லா அலசிட்டு நல்லா தொடச்சிட்டு கருவேப்பிலை கூட போடுங்க. ஏன்னா எண்ணெய் தண்ணின்றது எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே இப்ப
பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் வந்துட்டு நம்ம இதுல போட்டுக்கலாம். தண்ணி எல்லாம் எதுவுமே ஊற்றவே கூடாது. ஏன்னா நம்ம தண்ணி ஊத்தாம நம்ம செஞ்சோம்னா தாராளமா 2 மாசத்துக்கு வரைக்குமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை சாதத்துக்கு எல்லாமே, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்ல எண்ணெயிலேயே வந்துட்டு வதக்கி விடலாம். அந்த தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம எண்ணெயிலே நம்ம வதக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு தக்காளி வதக்கும் போதுவே வந்துட்டு நம்ம உப்பு போட்டோம். உப்பு வந்துட்டு உங்களுக்கு அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தல அப்படின்னா நம்ம மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம். இப்ப நான் செக் பண்ண உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் வந்துட்டு தக்காளி தொக்கு வந்துட்டு கெடாது. ஏன்னா நம்ம தாராளமா வந்து ஒரு 2 மாசத்துக்கு வரைக்குமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற ஊற ஊறதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கிரேவியும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கெடாது இது. இப்போ தக்காளி தொக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு இடிச்சு வச்சிருக்க கடுகும் வெந்தயம் வந்துட்டு நம்ம இதுல போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான தக்காளி தொக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சுட சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க இதே மாதிரி செஞ்சுட்டு இதை வந்து ஆற விட்டுட்டு ஏர் கண்டெய்னர்ல வந்துட்டு நீங்க போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா தாராளமா வந்துட்டு 2 மந்த்ஸ் வரைக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் போறவங்க, ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம டைம் இல்ல, என்ன சமைக்கிறதுன்னு பார்த்து சாதம் வடிச்சு இந்த தொகு போட்டு நம்ம சாதம் கலரி கொடுத்து அனுப்பிச்சாலே தக்காளி சாதம் மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நீங்க மறக்காம நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ராஜ் வித் லட்சுமி அஃபிஷியல் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.